கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு என்கிற ஒரு சொல்லுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், அது நீடிய சாந்தமா இருக்குமா. எது பேசினாலும் ஒரு அன்பாய் பேச தன்மை கூடிய கிருபை உண்டாகும். அது மாத்திரமல்ல, தயவு, அன்பு தயவும் உள்ளது. அதனாலதான் அன்பை மையமாக கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார். என் பிள்ளைகளிடத்துல வெறும் அன்பை காண்பிப்பேன் என்று சொல்லி போகல, செய்து காட்டினார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அன்புக்கு பொறாமை இருக்காது. நீங்க யாராவது பார்த்து பொறாமப்படுறீங்களா, அப்போ உங்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். நீங்க பொறாமப்படக்கூடாது. தயவுசெய்து சொல்லுகிறேன், பொறாமை இருக்காது அன்புக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, பொறாமையோ வென்றால் எலும்பு உருக்கி மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படப்பட நம்ம எலும்ப நம்மளே என்ன பண்ணிடுவோம், பலவீனப்படுத்திடுவோம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அன்பு தன்னை புகழாது. நான் தான் இதை செஞ்சேன், என்னால் தான் இது நடக்குது, நான் இல்லைன்னா அவ்வளோதான், நான் இல்லைன்னா நீங்கள் முடிஞ்சிருப்பீங்க, நான் இல்லைன்னா இந்த ஊழியம் நடக்காது, நான் இல்லைன்னா அது இருக்காது இது இருக்காது, இப்படி சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. அடுத்து, இருமாப்பா இருக்காது. அன்பு இருமாப்பா இருக்காது. உலகத்தில் வாழ்கிற காலம் கொஞ்சம் காலம்தான். அந்த காலத்துக்குள்ள யார்கிட்டையும் இருமாப்பா இருக்காதீங்க. எல்லாத்தையும் சகஜமாக பழகி அன்பை வெளிப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியான கொடுக்குற ஆலோசனை பிரியமானவர்களே. அதனால அன்பை நீங்க உள்ளத்தை தரிச்சுக்கிடுங்க. நம்ம வாழ்க்கையில ரொம்ப சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பே பிரதானம், அன்பே முக்கியம் என்று வேத புஸ்தகம் சொல்லுது. உலக மனிதர்களாம் அன்பை சொல்லுவாங்க ஆண்டவரே, அவங்க செய்யலை. ஆனால் நீங்க அன்பை சொல்லி செஞ்சிருக்கிறீங்க சுவாமி. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த இன்றைய வேத வசனத்தை யாரெல்லாம் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பில் ஆண்டவரை ஷேர் பண்ணி வைக்கிறாங்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு இந்த சுவிசேஷம் பரவற்றும், தெய்வ மகிமை வெளிப்படற்றும், ஆசீர்வதித்து பெருகப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.